ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் ஃபில்லிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு, அதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். கேப் விடாமல் போடுங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கை நல்லா வரும். போக போக எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங்ஸில் ஸ்பைரல். சரி, அப்பப்போ மெஹந்தியோட நுனி பகுதியை லைட்டாக டிஷ்யூவில் தொடச்சிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நீட்டாக வரும். ஷாப் கொண்டனால இவ்வளோ தின்னாக வருது. இதே நம்ம ஹோமில் ரெடி பண்ணுறதா இருந்தால் இன்னும் லைன் வந்து நீட்டாக இருக்கும். ஸ்பைரல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்பைரல். நம்ம பேசிக்கில் பார்த்தது தான். அது வந்து நம்ம இப்போ ஃபில்லிங்ஸில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறோம். முன்னாடியே வந்து நான் வந்து பாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஃபுல்லுமே வரும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வித் டாட். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ப்ளஸ் ஹம்ஸ். இந்த மாதிரி நமக்கு ஃபில்லிங்ஸ் தான் பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாலும் அடுத்து எல்லாமே ஃபில்லிங்ஸில் ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணுறோமோ அந்த மாதிரி போக போக நம்ம கையில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் தான் நமக்கு ஜாஸ்தி வரும். மோஸ்ட்லி ஹம்ஸ் தான் எல்லா டிசைன்ஸ்லையும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹம்ஸ் ப்ளஸ் சிங்கிள் ஸ்பைரல். கேப் விடாமல் ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு எதுவுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மெஹந்தி எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது.
கொஞ்சம் சொதப்பாக இருக்கும். ஃபஸ்ட் லைன்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் போக போக ஈஸியாக இருக்கும். அந்த பேசிக்ஸ்லாம் கிளியராக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் வாங்க. எடுத்தோடனே அன்னன்னைக்கு போட்டு பார்த்துட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது, அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது ஃபினிஷிங். தேங்க்யூ.